ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து குஸ்காவும் பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ண போகிறேன். குஸ்காவுக்கு வந்து குக்கர் அடுப்பில் வச்சிட்டேன். ஆயிலும் ஊற்றியாச்சு. ஆயில் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொரியுது. இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 4 பெரிய வெங்காயம், 5 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வெங்காயம் ஆட் பண்ணி இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாலாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து 1.5 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா இந்த ஆயிலே வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து 5 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கல, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டுக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச புதினாவை ஆட் பண்ணிக்கலாம். அதில் வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. புதினாவை ஆட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த இது போயிடுச்சா மசாலா ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். அதில் இப்போ கனம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிட்டு இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை போட்ட மசாலா இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 அழாக்கு அரிசினா 3 அழாக்கு தண்ணி வச்சுக்கிறேன் குஸ்காக்காக. இப்போ இதில் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். தொழை கொடுத்துட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து குக்கர் போட்டு முடியலாம். ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். ரைஸ் ஆட் பண்ணோடனே உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணியாச்சு. இப்போ இது குக்கர் மூடி போட்டு 3 விசில் வச்சிடலாம். விசில் வச்சோடனே குஸ்கா ரெடி ஆகிடும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா சுட சுட குஸ்கா ரெடி. விசிலும் 3 விசில் விட்டோம். வாங்க சாப்பிடலாம். பிடிச்ச டிஷ்ஷை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கடாயை வச்சுட்டோம், ஆயில் ஊற்றிட்டோம், கடுகும் போட்டால் அதில் கருவேப்பிலை போட்டுருந்தேன், அப்புறம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் வந்து இது ஆட் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு ஸ்லைட்ஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை கட் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கலாம். வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு தாளிச்சு பண்ணல, அது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு. அதை கலரி விட்டுட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் வதங்கிறதுக்காக. இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு.